இயேசு கிறிஸ்துவுக்களின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமையின் நேரம் என்கின்ற இந்த இறை புகழ்ச்சி ஆராதனை வழியாக மீண்டுமாக நாங்கள் இணைந்திருக்கிறோம். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடத்திலே நீங்கள் வருகிற பொழுது உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்ற மனநிலையோடு, நிச்சயமாகவே பதில் உண்டு என்ற மனநிலையோடு, நம்பிக்கையோடு அவரை நாம் நாடி தேட வேண்டும். மாற்கு நற்செய்தி 11:24 சொல்லுகிறது, எதை நீங்கள் கேட்கிறீர்களோ அதை பெற்றுவிட்டீர்கள் என்று விசுவசியுங்கள். ஆகவே இந்த வேளையிலும் அன்பு தாய் அன்னை மரியாளோடு இணைந்து ஆண்டவரை ஸ்துதித்து ஆராதித்து எங்களை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, இரக்கத்தின் தாயே, இரக்கத்தின் தாயே, அருள் நிறைந்தவளே, அருள் நிறைந்தவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, பேறு பெற்றவளே, விண்ணக மன்னக, விண்ணக மன்னக, அரசியாக, அரசியாக, முடிசூட்டப்பட்டவளே, முடிசூட்டப்பட்டவளே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம். அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கின்றோம். உம்முடைய தயவை நாடி உம்முடைய நிற்கிறோம். தயவை நாடி நிற்கின்றோம். உம்முடைய இரக்கத்தை நாடி உம்முடைய நிற்கிறோம். இரக்கத்தை நாடி நிற்கின்றோம். இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து, இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து எங்களுக்காக உன் திருமகன் நம் ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடி அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய ஆசீர்வாதம், அருளையும் பாதுகாப்பையும் சுகத்தையும் இறை பிரசன்னத்தையும் வல்லமையையும் முழு விடுதலையையும் நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தார். வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே. இயேசுவே, இரட்சகரே, தூயவரே, பரிசுத்தரே, வாழும் கடவுளே, உயிருள்ள ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்விலே நீர் செய்த சகல நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தூயவரே, நன்றி பரிசுத்தரே. எனக்கு எல்லாம் நீங்கப்பா, என் எதிர்காலம் நீங்க ஆண்டவரே, என் எதிர்பார்ப்பும் நீர் ஆண்டவரே, அனைத்தும் நீர் ஆண்டவரே. உம்மையே நான் பாடுகிறேன், உம்மை போற்றுகிறேன், ஆராதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உமக்கு நன்றி சொல்லுகிறேன். எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே.
எனக்கு எல்லாம் நீர்தானே. இயேசு ராஜனே. தாகத்தை உண்டு பண்ணுகிற நீரே ஆண்டவரே, எனக்கு தண்ணீரை கொடுக்கிறீர். பசியை ஏற்படுத்துகிற நீரே, எனக்கு உணவு கொடுக்கிறீரே. உமக்கு நன்றி இயேசுவே. உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் நான் போற்றுவேன். இயேசு ராஜனே, எல்லாம் எல்லாம் நீர்தானே. இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே. இயேசு ராஜனே. பசியும் நீர்தானே, என் உணவும் நீர்தானே. பசியும் நீர்தானே, எனக்கு உணவு தருபவரே, உணவும் நீர்தானே. உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் நான் போற்றுவேன். இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே. இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே. இயேசு இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, உமக்கு மகிமை ஆண்டவரே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம் அப்பா, புகழுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமது மேலான நாமத்திற்காக நாளும் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அருகாமையிலே இருந்து கொண்டு ஆண்டவரே எங்களை அன்போடு வழிநடத்துகிற தெய்வமே நன்றி ஆண்டவரே. உமது கண் பார்வையிலே ஆண்டவரே உமது பிள்ளைகளை நீர் என்றும் வைத்திருக்கிற உமது தயவிற்காக நன்றி சொல்லுகிறோம். எல்லாமாக ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே வாழ்க்கையிலே நீர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அனைத்திலும் நீர் கூட இருந்து ஆண்டவரே அப்பா, எங்கள் மத்தியிலே நீர் ஆண்டவரே அனைத்தையும் செய்து முடிக்கிற இறைவனாக ஆண்டவரே இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். மே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, மே ஆண்டவரே எங்கள் கண் முன்னே நிறுத்தி ஓடுகிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே கடந்த வாரம் ஆண்டவரே மக்கே ஸ்தோத்திரங்கள், மக்கே ஆராதனை ஆண்டவரே. நன்றி உமக்கே ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை அப்பா. உதவி நீர்தானே, ஒத்தாசை நீர்தானே. பாடுவோம். உதவி
உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் நான் போற்றுவேன். இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே. இயேசு ராஜனே, எனக்கு எல்லாம் நீர்தானே. இயேசு ராஜனே. கண்களை மூடி உள்ளத்தை திறந்து பாடுவோம். எல்லாம் நீர்தானே. இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே. இயேசு உன்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான கேள்விகள் உண்டு, ஏக்கங்கள் உண்டு, தேவைகள் உண்டு. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த வேளையில் கண்களை மூடி உள்ளத்தை திறந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இந்த வேளையிலே அர்ப்பணி. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒப்புக்கொடு. பிலிப்பியர் 3:20 இறை வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான வல்ல செயல்களை செய்கிற ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். Before you ask and before you think, நீங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலானவர். ஆகவே கேளுங்கள், கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். இறையாட்சிக்குரியவற்றை தேடுங்கள், கடவுளுக்குரியவற்றையும் நீதியையும் அவருடைய அரசையும் தேடுங்கள். அப்பொழுது அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும். வாரும் இயேசுவே என்று ஒப்புக்கொடு. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே வாரும். என் துணையாளரே, அசைவாடும். தூயாவியானவரே, உம்மை வரவேற்கின்றோ. தூயாவியானவரே, உம்மை வரவேற்கின்றோ. எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா நிரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா நிரப்பி. இயேசுவே நன்றி, பரிசுத்தரே நன்றி, வாழும் கடவுளே நன்றி, உயிருள்ள இயேசுவே நன்றி. உமக்கே ஆராதனை, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, தூயவரே நன்றி.
பரிசுத்தரே நன்றி. நன்றி வாழும் கடவுளே நன்றி. நன்றி. பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 51வது இறைவசனம். லூக்கா 12:51. மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமான அன்பு சகோதரங்களே, பரிசுத்த வேதாமத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் அமைதி தருகிறவர், மகிழ்ச்சியை தருகிறவர், அன்பை பொழிகிறவர், இரக்கம் உள்ளவர், பாசம் உள்ளவர், பரிவுள்ளவர், தாராள மனமுடையவர், குணமாக்குறவர், நன்மைகளை செய்கிறவர். இப்படியான வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். இறை வார்த்தை நம்மளை காயப்படுத்துறது அல்ல, மாறாக நம் காயங்களை ஆற்றுகிறது, நம்மளை குணமாக்குறது ஆண்டவருடைய வார்த்தை. இதைதான் நாம் தியானிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த இறைவார்த்தை பகுதி ஒரு எதிர்மறையாக இருக்கிறது. மண்ணுலகில் நான் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, நான் பிளவை உண்டாக்க வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இறைவார்த்தை பகுதி ஆண்டவர் இயேசுவினுடைய பணியை பற்றி ஆழமாக பேசுகிற ஒரு இறைவார்த்தை பகுதி. ஆண்டவருடைய பணியிலே அவர் ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு அக்கினியை, நெருப்பை நம் மத்தியிலே கொண்டு வருகிறார். அது கடவுளுடைய அன்பை, இறையாட்சியை நம் மத்தியிலே கொண்டு வருகிறது. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே புனித பவுலடிகளார் சொல்லுவார், பரிசுத்த ஆவியின் வழியாக கடவுளுடைய அன்பு உங்கள் உள்ளங்களில் பொழியப்படுகிறது. தூய ஆவியின் வழியாக கடவுளுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களில் பொழியப்படுகிறது. இந்த இறைவார்த்தை பகுதியின் தொடக்கத்திலே ஆண்டவர் சொல்லுவார், மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. வாட் கைண்ட் ஆஃப் ஃபயர்? இது எப்படியான தீ? பிரியமான அன்பு சகோதரங்களே, இது இறையாட்சி என்கின்ற தீ. அவசரமான ஒரு urgent transformation, ஒரு மறுமலர்ச்சியை எங்களுக்குள்ளே, ஒரு சீராக்கலை, ஒரு உருமாற்றத்தை, ஒரு மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்த விரும்புகிறார். அவருடைய இறையாட்சியின் வருகையை குறித்த இந்த இறைவார்த்தை பகுதி. பிரியமான அன்பு சகோதரங்களே, ஆகவே இந்த அக்கினியை உங்கள் மீது பொழிய, இந்த தீயை நான் மூட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு திருமுழுக்கு பெற வேண்டி இருக்கிறது. அது என்ன திருமுழுக்கு? ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு. The passion of Christ. ஆண்டவருடைய பாடுகள், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வாழ்வாகும். அது வெறும் வார்த்தைகள் அல்ல. எபிரேயர் 11 வசனம் சொல்லுகிறது, வாக்குரைத்தவர் நம்பிக்கைக்குரியவர். அவருடைய வார்த்தைகளை எங்கே அவர் முழுமையாக்கினார்? அவருடைய கல்வாரி பலியினூடாக. கல்வாரி பலியினூடாக இயேசு செய்த அவருடைய செயல், தன்னுயிர் தியாகம், தன்னலம் துறந்த, தன்னை மறந்த, முற்றுமுழுதாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மரணம். அதான் உன்னதமான அன்பு. அந்த அன்பை நான் உங்களுக்கு போட வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிற பொழுது பிளவை ஏற்படுத்த வந்தேன் என்று சொல்லுகிற இந்த பிளவு எப்படிப்பட்டது? ஒருவருக்கான ஒரு மோதல் அல்ல, மாறாக நற்செய்தியின் பொருட்டு மக்களுக்குள்ளே ஏற்படுகிற பிளவு. என இந்த வார்த்தையை நாம் தொடர்ந்து வாசிப்போம் என்று சொன்னால், இன்று முதல் ஒரு வீட்டிலே 5 இருவருள் எதிராக 3
தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் தமது மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். இது எப்படிப்பட்ட பிளவு? குடும்பத்திலோ சரி, சமூகத்திலோ சரி, ஆண்டவருடைய வார்த்தையை, அதாவது நற்செய்தியை கேட்பவருக்கும் நற்செய்தியை கேட்காதவருக்கும், நற்செய்தியை கேட்டு ஏற்றுக்கொள்பவருக்கும் அதை ஏற்று வாழாதவர்களுக்கும் இடையிலே அவர்கள் நடத்தையிலே பிளவு ஏற்பட போகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மாற்றம் ஏற்படுகிறது. ஆனால் அதை விரும்பாதவர்களுக்கும் அந்த மாற்றத்தை ஏற்று நடக்கிறவர்களுக்கும் இடையிலே அந்த கருத்திலே பிளவு ஏற்படுகிறது. பிரியமான அன்பு சகோதரங்களே, இது அப்படிப்பட்ட ஒரு பிளவு. பிரியமான அன்பு சகோதரங்களே, இந்த பிளவு ஒருவர் ஆண்டவருடைய வார்த்தையின் மீது கொண்ட அந்த விசுவாசம், நம்பிக்கையின் வழியாக அவர்கள் கருத்துக்குள்ளே வேறுபாடு உண்டாகிறது. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், அமைதியை அல்ல பிளவை உண்டு பண்ண வந்தேன். என் நற்செய்தியை கேட்டால் நீங்கள் பிளவுபடுவீர்கள். அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள். பிரியமான அன்பு சகோதரங்களே, நீ ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள போகிறீர்களா? ஏற்றதன்படி நடக்க போகிறீர்களா? அல்லது அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காதவர்களாக இருக்க போகிறீர்களா? ஒரு கணம் கண்களை மூடி உள்ளத்தை திறந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களை ஒப்புக் கொடுத்து செபி. யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், என்னோடு நீர் இருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கேதும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்ல என்ற கவலை இல்ல, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்ல என்ற கவலை இல்ல, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஜெபிங்க. இயேசுவே இயேசுவே இயேசுவே, பரிசுத்தரே, நல்லவரே, வல்லவரே, தூயவரே, எங்கள் மத்தியிலே வாழுகிறவரே, தூய ஆவியானவரே, அசைவாடுகிறவரே, வழி நடத்துகிறவரே, அப்பா தகப்பனே, உம்முடைய நற்செய்தியின்படி நாங்கள் வாழ, உம்முடைய விசுவாசத்தின் ஒளியிலே நாங்கள் வாழ, எங்களுடைய அகக்கண்கள் ஒளி பெற, உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை ஒவ்வொருவர் மீதும் ஊற்றுவாண்டவர். இரவும் பகலும், காலையிலும் மாலையிலும் உம்முடைய வார்த்தைகளை வாசித்து அதை ஏற்றதன்படி நடக்க, அதன் வழியாக உம்முடைய சமாதானம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களுக்குள்ளே பொழியப்பட, ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்வு புதுப்பிக்கப்பட, மாற்றமடைய, ஆசீர்வாதமாய் மாற உம்முடைய அருளும் உம்முடைய தயவும்
உம்முடைய மாறாத கிருபையும் பலனும் என்றென்றும் உம்முடைய பிள்ளைகளை தொடும்படியாக எழுந்தருளி வாரும். நற்கருணையிலே உயிரோடு வாழுகிற நம் ஆண்டவர் இயேசுவே உம்முடைய பெயராலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும்.